எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 72 மணி நேரத்தில் சிரியாண்ட வடமேற்கு கடற்கரை பகுதிகளான டர்டஸ் மற்றும் லடாக்கியா ஆகிய பிரதேசங்களில் 1300க்கும் மேற்பட்டவர்கள், அதிலும் கூடுதலானாக்கள் பொதுமக்கள், மிகவும் மோசமான முறையில் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய பிணங்கள் இப்பொழுது சிரியாவின் அந்தந்த பிராந்தியங்களில் வீதி வழியே குவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த மோசமான படுகொலைக்கு என்ன காரணம் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீடியோக்கு போகலாம். முதலாவது பார்த்தோம்னா, எங்கள் எல்லாரும் தெரியும், ஒரு 3 மாதத்துக்கு முதல் இந்த சிரியாவை 53 வருடங்களாக ஆட்சி செய்த பஷார் அல் அசாத்தினுடைய குடும்ப ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அது எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், அஹமத் அல் ஷாரா தலைமையிலான HTS இயக்கமும் பல இயக்கங்களும் சேர்ந்து ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்தி இந்த சிரியா என்ற பகுதிகள் எல்லாத்தையும் பிடித்து அந்த அப்பொழுது ஆட்சி செய்திருந்த அசாத் ரஷ்யாவுக்கு தப்பி சென்றிருந்தார். இப்படி இவர்கள் இந்த சிரியாவை கைப்பற்றும் பொழுது அங்கு சில பிராந்தியங்கள் அதாவது குறிப்பாக டர்டஸ் அண்ட் லடாக்கியா, இந்த 2 பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு ஆட்சி செய்த அல் அசாத்தினுடைய கோட்டையாக கருதப்பட்டது. என்னன்னு சொன்னா அவருடைய கம்யூனிட்டி தான் அலவேட் என்ற கம்யூனிட்டி. அவர் ஆட்சி செய்யல அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தார்கள்லாம் பவர்ல மிகவும் உச்சத்துல இருந்தார்கள். அது ஒரு சிறிய இஸ்லாமிய பிரிவை சேர்ந்த ஒரு மக்கள். இவ்வாறு இவர்கள் இந்த மின்னல் தாக்குதலின் போது இப்ப அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் பொழுது சில கிராமங்கள், சில பகுதிகள், டர்டஸ் மற்றும் லடாக்கியா போன்ற சில பகுதிகள் அசாத்திற்கு சப்போர்ட்டான ஆயுத குழுக்களால் கண்ட்ரோல் செய்யப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது 2 நாட்களுக்கு முன்பு தற்பொழுது ஆட்சி செய்யும் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு படையினர் இந்த இடங்களுக்கு ஒரு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு ஈடுபட்டிருந்தவர்கள் மீது அசாத்திற்கு சப்போர்ட்டான ஆயுத குழுக்கள் பதுங்கி இருந்த ஒரு தாக்குதலை நடத்துகின்றனர். அவ்வாறு தாக்குதல் நடத்தியதில் 10க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கொல்லப்படுகின்றார்கள். இவ்வாறு கொல்லப்பட்டதை தொடர்ந்து இதற்கு பழிவாங்கும் விதமாக தற்பொழுது அரசாங்கத்திற்கு சார்பான ஆயுதப்படையினர் அங்கே சென்று மிகவும் மோசமான தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். அதாவது வீடுகளுக்கு இருந்தவர்கள், அதாவது முன்னைய அரசாங்கத்தின் பஷார் அல் அசாத்திற்கு சப்போர்ட்டாக இருந்த ஆட்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை வெளியிழுத்து அவர்களை சுட்டு கொள்வதும் வெட்டி கொள்வதும், அதோடு சில வீடியோக்கள் சில நியூஸ்கள் பார்த்தோம்னு சொன்னா சில பெண் பிள்ளைகளை நிர்வாணப்படுத்தி அவர்களை நடக்க விட்டு சுட்டு கொண்டுள்ளார்கள். அதோடு இன்னொரு 19 வயது இளைஞனுடைய கையில் கட்டாயமாக ஆயுதத்தை கொடுத்து அவருடைய குடும்பத்தினரை சுட்டு கொள்ள வைத்துள்ளார்கள். இப்படி படு மோசமான தாக்குதல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாறி தற்பொழுது பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவான ஆயுத குழுக்களும் அங்கால அல் அசாத்துக்கு ஆதரவான ஆயுத குழுக்களும் மாறி தாக்குதல் நடத்தி இதில் அழிவுண்டு அதாவது இதில் படுகொலை செய்யப்பட்டது அப்பாவி பொதுமக்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் அபியூசஸ் இன் சிரியா, இந்த அமைப்பின், அதாவது SOHR என்று சொல்ற இந்த அமைப்பின்படி 125 அரசாங்க பாதுகாப்பு படையினரும் 148 போராளி குழுக்கள், அதாவது அசாத்துக்கு ஆதரவான ஆயுத குழுக்களும் ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்களும் இறந்துள்ளார்கள். மிச்சம் முழுக்க 1000க்கு மேற்பட்டவர்கள் பொதுமக்கள். இவர்களை மிகவும் மோசமான முறையில் இவர்கள் கொண்டு தள்ளி இருக்கிறார்கள். காரணம், அந்த லடாக்கியா மற்றும் டேட்டஸ் ஆகிய பகுதிகளில் அசாத்துக்கு ஆதரவானவர்களே கூடுதலாக இருக்கின்றார்கள். அந்த பகுதி அவர்களுடைய முந்தைய ஆட்சி காலம், அதாவது பஷார் அல் அசாத்தினுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது அலவேட் என்ற கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள், அவர்கள் மிகவும் மோசமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். அவருடைய பிணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வீதி வழியே குவிக்கப்பட்டு இருக்கின்றது. எந்தவித விளக்கங்களுமின்றி அவர்களை பிடித்து சுட்டு வெட்டி கொன்று மிகவும் ஒரு மோசமான, வரலாற்றில் இல்லாத ஒரு மோசமான ஒரு தாக்குதலை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளார்கள். இப்ப பார்த்தோம்னு சொன்னா UN ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, உடனடியாக இப்போதைய கவர்மெண்ட்டுக்கு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வலியுறுத்தியிருக்கிறார். உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியும் சிறிய மக்களை பாதுகாக்கும்படியும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், தற்போதைய கவர்மெண்ட்டுக்கு அழுத்தத்தை கொடுத்துள்ளார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய தலைவர் அஹமத் அல் ஷாரா சொல்லியிருக்கிறார், இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு எந்த பக்கச்சார்புமின்றி உரியவர்களுக்கு தண்டனை கடுமையாக விதிக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்.
அடுத்தது வந்து அவர்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனல் இண்டிபெண்டன்ட் நேஷனல் கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணி அதை வந்து விசாரணைக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்போது உள்ள அரசாங்கத்தில் உள்ளவர்கள் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இதுக்கான விசாரணைகளை நடத்தும்படி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த தாக்குதல் ஒரு மிலேச்சத்தனமாக ஒரு மிகவும் மோசமான ஒரு தாக்குதல், வரலாற்றில் சிறிய வரலாற்றில் இவ்வாறான தாக்குதல் நடந்ததில்லை என்றும் சொல்கிறார்கள். அதாவது மைனாரிட்டி கம்யூனிட்டியான அலவேட் இவர்களை டார்கெட் பண்ணி ஒரு மிகவும் மோசமானதாக, இதில் கூடுதலான அங்கே அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் மற்றும் வேறு மதத்தவர்கள் வாழ்கிறார்கள். இதில் இறந்தவர்கள் கூடுதலானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இதற்கான ஒரு முடிவை இப்பொழுது அரசாங்கம் எவ்வாறு எடுக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது முன்னைய ஆட்சி செய்த அல் அசாத்துக்கும் தற்பொழுது ஆட்சி செய்கின்ற அல் ஷாரா இவர்கள் இருவருக்கும் ஆதரவான குழுக்களுக்கு இடையிலான மோதல் வந்து ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு கம்யூனிட்டியே அழிக்கக்கூடிய ஒரு மோசமான படுகொலை தாக்குதலாக அரங்கேறியுள்ளது. இதற்கு எல்லா நாடுகளைச் சேர்ந்தவர்களும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப 53 ஆண்டுகளாக சிரியாவில் வந்து உள்நாட்டு போர் காரணமாக அந்த மக்கள் மிகவும் ஒரு மோசமான நிலையிலிருந்து ஒரு 3 மாத காலமாக அதிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வலிக்கிடும் பொழுது இப்படியான ஒரு தாக்குதல் அரங்கேறியுள்ளது. என்னதான் இருந்தாலும் 2 பேருக்கு இடையிலான தாக்குதலில் எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், எதுவுமே அறியாத பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இது வந்து நிப்பாட்டப்பட வேண்டும். அதற்காகவே அனைத்து மனித உரிமை குழுக்களும் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் இனி என்ன நடக்கின்றது, எவ்வாறு இந்த தாக்குதல் நடவடிக்கையை கட்டுக்குள் கொண்டு வந்து தற்பொழுது அரசை முடிவுக்கு கொண்டு வருகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பான வேறு ஏதாவது தகவல் வந்தால் நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி.